ஹாய், ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு "எ வில் எட்டர்னல்" அனிமோட சீசன் 2 பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். போன சீசனோட எண்டிங்ல நம்ம எல்டர் பைப்லயோ எல்லாரும் வாருக்கு தயாராகுங்கடா, டெவில் பவரை கொண்டு தயாராகுங்கடான்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதுல இருந்து தான் எபிசோடும் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயினும் இன்னிலிருந்து 3 நாள்ல அந்த லெஜெண்டரி பப்பட்ட சமன் பண்ண போறாங்க. அது நம்ம செட்டோடைய ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. அத இவங்க சமன் பண்ண போறாங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செட்டுக்கு எதிரா வார தொடங்குறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நாளும் வர நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கவும், சரி இதுக்கப்புறம் லெஜெண்டரி பப்பட்ட சமன் பண்ண வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ரெட் புல் ஆற வச்சுட்டு அந்த இடத்துக்கு லெஜெண்டரி டிசேபிளுங்கள சொல்ல நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோவோ வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்க. இவன் என்ன இந்த அளவுக்கு எலகண்டா நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளார நான் தானே உங்க அப்பனுக்கே அப்பனான பைஸ் வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. சீனியர் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? சாங்கியூனு இங்கதான் இருக்கியா? என்ன அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் அக்காவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். நான் வாய மூடிக்கிட்டு இருடா. இந்த மாஸ்க் பொண்ணு இங்க தான் இருக்காளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த எல்டருங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு கண்ணு மாதிரி ஓபன் பண்ணா அதிலிருந்து நெருப்பு குழம்பெல்லாம் வெளியில வர நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார என்னென்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்னுடைய இம்மார்டல் பாடிக்கு என்னவோ ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அந்த பப்பட்டோ அந்த இடத்துக்கு வரவும் இதான் அந்த லெஜெண்டரி பப்பட்டான்னு யோசிச்சுட்டு இருக்க. திடீர்னு பிளாக் ஷேடோ வந்து அந்த இடம் ஃபுல்லா சுத்தி வளைக்கவும் இதுதான் 1000 பிளாக் ஷேடோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஒரு ஸ்வாடு வந்துருது. இவங்க எல்லாருக்கும் லீடர் இந்த ஸ்வாடு தானே சொல்லிட்டு இருக்க. பின்னாடி இன்னொரு ஃபார்மேஷனும் உருவாக இந்த 4 ஃபார்மேஷனும் தான் நம்ம செக்டோடைய சிறந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த பிளட் பூல்ல இருந்து ஒரு சாமுராய் மாதிரி இருக்கக்கூடிய சோளக்காட்டு பொம்மை வெளியில வந்து அதோடைய பவரை யூஸ் பண்ண திடீர்னு எல்லாருக்கும் என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோ யாரோ அடிக்க வர யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய இல்லூஷனு. நம்ம ஹீரோவோ விட்டு கொடுக்காம அதை அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்க. கண்டிப்பா கீத்தோடைய கதையை நம்ம முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய பவரை பயன்படுத்தி அதோடைய நெஞ்ச கிழிச்சு அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரவும் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹான்சாங் தான் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆள வெளியில வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். மத்தவங்களும் அப்படியே வெளியில வர இங்க எல்லாரும் பொழுது சாயறதுக்குள்ளார பிளட் பில்ல ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல எல்லாரும் அந்த பிளட் எசன்ஸ் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் நம்ம ஹீரோவும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த பில்ல ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அது உள்ளார பில்ல ரெடி பண்ணி கொடுத்துட்றா. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட நீ சீக்கிரமாவே ரெடி பண்ணி கொடுத்துட்ட. எதுக்காக நான் இவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்? நான் இந்த பிளட் ஸ்ட்ரீம் செக்டுக்கு ஹெல்ப் பண்ணா என்னுடைய டிசபிளுங்களுக்கு என்ன ஆகும்? அதனால நான் வேற ஏதாச்சும் செஞ்சாகணுமே. என்ன இவனுங்க இன்னும் பில்ல ரெடி பண்ணியே முடிக்கல. அதை விட்டுட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா நானும் இந்த பிளட் எசன்ஸ் அப்சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கவும் டே கேன் ஃபேங்கனை திட்ட, அட நான் லைட்டா தானே அப்சர்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டா? உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோவும் விட்டு கொடுக்காம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கவும் எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு வைங்கடான்னு சொல்ல அவர் என்னடானா நீ அப்சர்வ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இவனுங்க தான் நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா நானும் அதே செய்யணுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவரோ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்டர் இதை இப்படியே விட்டா நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லவும் அவரோ நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சுது. போனா போதுன்னு விட்டா ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளார எல்லாரும் பில்ல ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை விட்டு விட்டு பிளட் எசன்ஸ் அப்சர்வ் பண்றதுல மட்டும் குறிக்கோளா இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பப்பட்டல இருந்து திடீர்னு என்னவோ எனர்ஜி வெளியில வந்துகிட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பொழுது போக போது சீக்கிரமா உங்களுடைய பில்ல ரெடி பண்ணி கொடுங்கடான்னு சொல்ல எல்லாருமா சேர்ந்து பில்ல ரெடி பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அப்சர்வ் பண்ண பிளட் எசன்ஸ் மூலியமா அவனுடைய டெவில் பவர் அப்கிரேட் பண்ணிட்டு நான் இந்த பிளட்டை கொடுத்துதான் ஆகணும். ஆனா இது கூட என்னுடைய பிளட்டையும் சேர்ந்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய பிளட் எசன்ஸ கொடுக்கறப்பவே அவனுடைய ஓன் பிளட்டையும் அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்க அவரும் அதை எடுத்து பார்க்க என்ன இவரு என்னுடைய பிளட்டை கண்டுபிடிச்சிட்டாரா? என்னுடைய நிலைமை என்ன ஆக போதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே அதையும் அந்த பப்பட்டுக்கு கொடுக்க அதையும் அதை அப்சர்வ் பண்ண உடனே என்னென்னவோ ஆக ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கவும் திடீர்னு எதுக்கு இது இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு எல்டருங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஒருவேளை இது என்னுடைய அண்டையும் பிளட் மூலியமா தான் நடக்கத்தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு வாய்டு மாதிரி ஓபன் ஆக இங்க என்னடா நடக்குதுன்னு நம்ம மஞ்ச முடி தலைய சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வேற ஒரு இல்லூஷனுக்குள்ளார
வரப்போக, "வா மகனே வா! என்ன தேடி தானே நீ இங்க வந்திருக்கன்னு" ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவா அந்த இல்லூஷன்ல இருந்து வெளியில வர, "உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல சீனியர்ன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த பீக்க சேர்ந்த எல்டருங்களும் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வழியா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா சாங் ஃபேமிலிய சேர்ந்தவங்களால எதுவுமே பண்ண முடியல பாத்தியா? உங்களால எங்களுக்கு ஈடு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஃபேமிலி ஆளுக்கு கூட்டிக்கிட்டு வந்துர்றான். எதுக்காக இவன் சாங் ஃபேமிலியோடைய ஆளுக்கே என்ன கூட்டிட்டு வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்க, பிரதர்கி நான் உங்கள இங்க மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆளும் நாளைக்கு நடக்க போறத பத்தி நம்ம ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த போட்டியில ஜெயிக்க நம்ம எல்டரோடைய ஹார்ட்ட போய் ரீச் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய வெற்றி அடங்கி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா டூ ஃபேமிலியை சேர்ந்த கார்டியன் ஒருத்தன் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே நம்மளோட ஹீரோயின் தான். பரவாயில்ல, இவன் நல்லதா சண்டை போட்டுட்டு இருக்கான். டூ ஃபேமிலியில இருக்கக்கூடிய கார்டியன் லேட்டு ஃபவுண்டேஷன் அடைஞ்சிட்டான். அதனால அவன்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், ரொம்ப திறமை வாய்ந்தவன். நம்ம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்ல. நம்ம கார்டியன் இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மளும் கூட இருக்கோம். கண்டிப்பா இந்த போட்டியில நம்ம தான்டா ஜெயிப்பன்ற மாதிரி அவனுங்கள பேசிக்கிட்டு இருக்க. சரி சீனியர் ஷவ்வுன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் அந்த கார்டியன் பதவி என்னுடையது. இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவனோ கண்ட்ரோல் இழக்க டூ கார்டியன் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ உள்ளுக்குள்ளார இவனுங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கார்டியன் ரொம்ப டேஞ்சரானவனா இருப்பான் போலன்னு யோசிச்சுட்டு இருக்க. எங்களேடி நம்மளுடைய ஃபைனல் கார்டியனா லீய தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்களேடி நீ எதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அந்த பிளட் மான்ஸ்டரோடைய கதையை முடிச்சுட்டு நம்ம தான் இந்த போட்டியில ஜெயிப்போம். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. பிரதரி நீங்க எவ்வளவு பெரிய நல்ல கல்டிவேட்டர்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால அவங்களுடைய பாடி பவரோடைய கல்டிவேஷனை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்க. இவனுங்க இப்படிலாம் பண்ண மாட்டானுங்களே. இவனுங்க ஏதோ ட்ரிக் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க எல்லாம் என்ன திடீர்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் உங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எல்லாம் மிடில் ஃபவுண்டேஷன் கல்டிவேட்டர். ஆனா உங்களால எதுவும் பண்ண முடியாது. அதனால பிரதர் சாங் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போடுங்க. நம்மளுடைய சாங் ஃபேமிலி தான் இதுல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா யங் லேடி எங்களால அந்த காம்படிஷனுக்குள்ளார என்டர் ஆக முடியாது. ஆனா இந்த ஐட்டம் மூலியமா உங்களால அந்த காம்படிஷனுக்கு தேவையான ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ நடக்க போற காம்படிஷனுக்காக வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கமோ, ஒரு வழியா என்னுடைய பவர் 6th கோஸ்ட் லெவலுக்கு வந்துருச்சு. என்ன நீ தானே வந்திருக்க எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஆனா நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்னு உனக்கு தெரியும்ல. ஹெட் மாஸ்டரா இருக்கிறது அந்த அளவுக்கு முக்கியமா என்ன? ஆனா இந்த மிடில் பீக்க பல வருடங்களா நம்மளுடைய சாங் ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அத டூ ஃபேமிலிக்கு விட்டு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த போட்டியில ஜெயிச்சா ஒரு வேளை தேவையில்லாம எதனா பிரச்சனை நடந்துச்சுன்னா எனக்கு வேற வழி தெரியல. நான் தான் அதுல சண்டை போட்டாகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா யான்சாங் எனக்காக நீ போயிட்டு சண்டை போட்டு ஹெல்ப் பண்ணி ஆகணும். பிளட் மாஸ்டர்ல நீ தான் வின் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீ ஒரு கிராண்ட் எல்டரா ஆகணும். அப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற விஷயத்த பத்தி நம்ம அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ நானும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு தெரியும். உனக்காக வாச்சு கண்டிப்பா நாளைக்கு நான் அந்த போட்டியில கலந்துகிட்டு கண்டிப்பா அதுல வெற்றி அடைவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஆச்சரியத்தோட நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்துல இருக்கிறவன நறுக்குன்னு ஒன்று கொட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போட போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.